அண்ணாமலையை சட்டசபைக்குள் அனுப்பியே தீர்வோம். 58 பேர் எடுத்த அதிரடி முடிவு. வேட்பாளராக களமிறங்கும் தொகுதியை கூட முடிவு செய்துவிட்டார்கள். தமிழிசைக்கு அதிர்ச்சி கொடுத்த பகீர் செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி பிறகு தனக்கு கட்சி மேலிடம் சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகிறார். என்றாலும் கூட திமுகவுக்கு எதிரான அரசியலை அவர் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் தனது அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டுதான் வருகிறார். அதோடு அவ்வப்போது மீடியாக்களையும் சந்திக்கிறார். முக்கியமாக அண்ணாமலை பொறுத்தவரை IPS அதிகாரியாக இருந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் டீல் பண்ணியவர். அதேபோல் தமிழக பாஜகவில் அவர் தலைவரான பிறகு பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரு IPS அதிகாரிக்கு இந்த அளவுக்கு அரசியல் தெரியுமா என்று அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு திமுக அதிமுக என்ற 2 கட்சி தலைவர்களை தன்னை காட்டினார். அதற்கேற்ப பாஜகவையும் இரட்டை இலக்கு வாக்கு வங்கி பெறும் கட்சியாக வளர்த்தார். என்றாலும் அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றியவர்கள் அடுத்தபடியாக அவரது அரசியல் திறமைக்கு ஏற்ற பதவியை டெல்லி மேலிடம் கொடுக்காதால் அண்ணாமலைக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அளித்த ஒரு பேட்டியில் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது குறித்து டெல்லி மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும். அதோடு எந்த தொகுதி என்பதையும் அவர்கள்தான் சொல்ல வேண்டும். நானாக எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னை 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திருந்த நிலையில் அந்த பொறுப்பை தன்னால் வகிக்க முடியாது என்று அதிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்தார் அண்ணாமலை. இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை நற்பணி மன்றத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதே சமயம் அண்ணாமலையை போன்று திறமை வாய்ந்த தலைவர்களுக்கு இதுபோன்று 6 தொகுதி கொடுத்து அவரை முடக்கக்கூடாது. தமிழகம் முழுக்க பணியாற்றக்கூடிய ஒரு தேர்தல் பொறுப்பாளராக அவரை நியமித்திருக்க வேண்டும். அதுதான் அண்ணாமலைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும் என்று அனைவரும் கருத்து கூறி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் அண்ணாமலை நற்பணி மன்றம் வேகமாக வளர தொடங்கிய போது அந்த மன்றத்தை கலைக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டார் அண்ணாமலை. என்றாலும் அவர்கள் அதை கலைக்காமல் அமைதியான முறையில் செயல்பட்டு வந்திருப்பதாக தற்போது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் நேற்று ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அதோடு இந்த அண்ணாமலை நற்பணி மன்றமானது 58 மாவட்டங்களில் மீண்டும் தீவிரமாக செயல்பட தொடங்கி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதோடு பிப்ரவரி 8ஆம் தேதியான இன்று மாலை நெல்லையில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறதாம். குறிப்பாக அண்ணாமலையை 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து எப்படியேனும் சட்டமன்றத்திற்குள் அனுப்பியாக வேண்டும். அவரை போன்றவர்கள் வெளியில் இருந்து பேசுவதை விட சட்டமன்றத்திற்குள் சென்று பேச வேண்டும். அதுதான் அரசியலில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ள அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் அதற்கான தேர்தல் பணிகளை இப்போதே தாங்கள் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இவர்களோ நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் அவரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று ஒருமனதாக அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் திட்டமிட்டுள்ளார்களாம். நெல்லையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையின் செல்வாக்கை நாங்குநேரி MLA தொகுதியில் எப்படி வலுப்படுத்துவது, தொகுதி முழுவதும் பூத் கமிட்டிகளை அமைப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாம். ஏற்கனவே கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி வாக்களித்து தென் மாவட்ட மக்கள் தற்போது பாஜக பக்கம் பெரிய அளவில் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அண்ணாமலை நெல்லை மாவட்டத்தில் போட்டியிட்டால் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் கருதுகிறார்களாம். அதோடு நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் போட்டியிட்டு வந்துள்ளன. குறிப்பாக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனின் சித்தப்பாவான வசந்தகுமார் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியை தன் குறிவைத்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். நாடார் சமூகத்தை சேர்ந்தவரான தமிழிசை அந்த தொகுதியில் நாடார் ஓட்டுகள் உள்ளதால் அங்கு தான் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார். அதோடு வசந்தகுமாரின் அண்ணன் குமரி அனந்தனின் மகள் என்பதால் அங்கு அவருக்கு ஒரு பெரிய பின்புலமும் இருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த முறை எப்படியும் நாங்குநேரி தொகுதியை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக மேலிடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் கல்லெறிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலையை போட்டியிட வைக்க வேண்டும் என்று அவரது நற்பணி மன்றத்தினர் வரிந்து கட்டி களமிறங்கியிருக்கிறார்கள். அதற்கான தமிழக பாஜக மேலிடத்தை அணுகி அந்த தொகுதியில் அண்ணாமலையை வேட்பாளராக இறக்கினால் வெற்றி பெற வைத்து காட்டுவோம் என்று கோரிக்கை வைக்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம். இப்படி அண்ணாமலையே இன்னும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்காத நிலையில் அவரது நற்பணி மன்றத்தினர் அவர் இந்த தொகுதிதான் போட்டியிட வேண்டும், அப்படி போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட தயாராக இருப்பது பாஜக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி, திமுக தான் தமிழ்நாடாம்.
மு.க. ஸ்டாலின் பேச்சால் வெடித்த சர்ச்சை. ஒட்டுமொத்த தமிழ்நாடே தான் என்ற நினைப்பில் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே நடக்கப் போகிறது என்று நேற்று விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதோடு பாஜக இல்லாத மாநில ஆட்சியை நடத்தக்கூடாது என்று மோடி நினைக்கிறார். ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே திராவிட மாடலுக்கு தான் வாக்களிப்பார்கள். அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் சேர்ந்து சுயமரியாதையை விட்டுக் கொடுத்த அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு திமுகவை எந்த கொம்பனாலும் தொடக்கூட முடியாது. மீண்டும் 7வது முறையும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்பது போன்ற எக்கச்சக்கமாக பேசியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அதோடு பெண்களுக்கு மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு நாங்கள் அளித்துள்ள திட்டங்களை போன்று எந்த மாநிலங்களும் கொண்டு வரவில்லை. எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கிறது என்று கூறியுள்ள ஸ்டாலின், நடக்கப் போகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் இடையிலான தேர்தல். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான தேர்தல் இல்லையா. திமுகவை இவர் தமிழ்நாடு ஆக்கிவிட்டார். இவர்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவர் பின்னால் தான் அணி திரண்டு நிற்கிறார்களாம். தமிழ்நாட்டில் உள்ள 100% ஓட்டுகளும் திமுகவுக்கு தான் விழப்போகிறது என்ற தோணியில் பேசியுள்ளார் மு.க. ஸ்டாலின். ஆனால் மு.க. ஸ்டாலின் இந்த பேச்சு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை நம்பர் 1 ஆக்கவில்லை, நம்பர் 1 கடன்கார மாநிலமாகத்தான் ஆக்கி வைத்துள்ளார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களை கூட குடிகாரர்களாக்கி வைத்துள்ளார். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லை. சாலைகளில் பெண்கள் தைரியமாக நடந்து செல்ல முடியவில்லை. கழுத்தில் கிடப்பதை அறுத்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள். முதியவர்களை கைகளை பறித்து படுகொலை செய்து விடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கஞ்சா பேரொலிகள் அலைகிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பர் 1 மாநிலம் திமுக தான் தமிழ்நாடு என்று வாய்க்கிலேயே பேசுகிறார் என்று பலரும் இந்த பேச்சை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறி வரும் நிலையில் அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போன்று இந்த மேடையில் பேசியுள்ளார் ஸ்டாலின். ஆனால் இப்படி மேடையில் பேசும் மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய புள்ளிகள் போட்டியிடும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தரமாட்டோம். அந்த தொகுதிகளில் திமுக முக்கிய புள்ளிகளை போட்டியிட வைப்போம். சாதாரண நபர்களை நாம் நிறுத்தினால் நம்மை வீழ்த்தி விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு இப்போதான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கப் போகிற ஒரு கட்சியை பார்த்து கூட மு.க. ஸ்டாலின் வீதியில் கிடக்கிறார். என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக திமுகவை போட்டியாக நினைக்கும் விஜயை தாங்கள் ஒரு பொருட்டாக நினைப்பது இல்லை என்பது போன்று நேற்று அவர் பேசியுள்ளார்.